இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல புதன்கிழமை காலை வேளையில் இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு பகிருங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இயன்ற மட்டும் உங்களுக்கு டெய்லி காலையில் நீங்கள் கேட்குற கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆமேன், இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்றத ஒரு பதிவு பண்ணுங்கள். அது நம்முடைய சேனலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த புதன்கிழமை காலை வேளையில் நமக்கு நிறைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தெல்லாம் கேட்டோம். திங்கட்கிழமை கேட்டோம், அவருடைய கை குறுகி போகலை, அவர் செவி மந்தமாகலை. நேற்று கேட்டோம், தேவனுடைய அன்பு முக்கியமான ஒன்று, எல்லாத்தையுமே தாங்க வைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஏசப்பா பைபிளில் இருந்து நல்ல சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னா, மத்தேயு 7வது அதிகாரத்துடைய 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு அட்வைஸ். நிறைய நேரம் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் எனக்கு நியாயமானதை செய்யணும், இந்த உலகம் எனக்கு சந்தோஷமான காரியங்களை திரும்ப கொடுக்கணும், நான் உலகத்தில் நல்லவனாக இருக்கேன், இந்த உலகத்தில் உள்ளவர்களும் எனக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் நமக்கு உண்டு. இந்த உலகம் நியாயமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய காரியங்கள் யோசிப்போம். வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பாஸ் நம்மகிட்ட கொஞ்சம் பொலைட்டாக பேசினா நல்லாயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி நிறைய காரியம், எனக்கு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சேஞ்ச் இருந்தால் என் லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஏசப்பா இன்னைக்கு நமக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம எந்த காரியத்தை இந்த உலகத்தில் மனிதரிடத்தில் எதிர்பார்க்குறோமோ அதை நாம் ஃபஸ்ட்டு விதைக்கணும். அதான் அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் மனிதரிடத்தில் எவைகளை அவர்கள் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அவங்க உங்களுக்கு எதை ரிட்டர்னாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுங்க. அதான் ஏசப்பா பைபிளில் ஒரு வசனம் அழகாக இருக்குது, சமாதானம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். அப்போ முந்திக் கொள்றதுல தான் ஃபார்முலாவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எதை பண்ணுறேனோ ஆண்டவர் அதை திரும்ப விளைய வைப்பார். நான் எதை விதைக்கிறேனோ அது திரும்ப எனக்கு விளைய செய்வார். அப்படிதான் பைபிளில் தானே சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான். நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுக்க செய்கிறவர் ஆண்டவர். நான் எல்லாருக்கும் நல்லது நினச்சி எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தையே நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் சாபத்தை ஆண்டவர் வர விட மாட்டார். நமக்கு சாபம் நினச்ச மனுஷனை கூட ஆண்டவர் விட மாட்டார். பார்த்தீங்களா, தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாவீது சவுலுக்கு நல்லது தான் நினச்சார். அவனுடைய அந்த ஆண்டவரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அலக்களிக்குது, இவன் போய் உட்காந்து வாசிக்கிறான். ஆனால் சவுல் தீமை செஞ்சான். ஆனால் ஆண்டவர் எந்த தீமை அணுகாதபடிக்கு தாவீதை பாதுகாத்து சிங்காசனத்தை தாவீது கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு. பார்த்தீங்களா, ஒர்க் ஸ்டேஷனில் கூட நம்ம நிறைய யோசிப்போம், இத்தனை நாள் நான் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன், நான் எவ்வளோ நாள் நான் இதுக்கு நான் போட்ட உழைப்பு என்ன தெரியுமா, இன்னும் எனக்கு சரியான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே. ஒன்றுமே இல்லைங்க, நல்ல ஆண்டவர் சொன்ன மாதிரி நல்ல காரியங்களை விதைச்சிக்கிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம நல்லதையே விதைக்க 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 ஆண்டவர் நல்லது நமக்கு தந்துக்கிட்டே தான் இருப்பார். பைபிளில் அதான் நமக்கு நிறைய கனிகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுங்க, ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆவியின் கனிகளை நம்ம விதைக்க போகிறோம். இனிமேல் நம்முடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். எனக்கு விதைக்க சொல்லி தந்திருக்கிறாரு. நான் எதை விதைக்க போகிறேன் அப்படின்னா, ஆவின் கனிகளை என்னோடய லைஃப்பில் நான் எல்லாத்தையும் நான் காமிக்க போகிறேன். யாரை பார்த்தாலும் முகம் கோணாமல், அவங்கள ப்ளசண்ட்டாக அப்படி ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படி அவங்கள அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவங்க மனசில் பேச ஆரம்பிப்பார். அது உங்கள் பாஸாக இருக்கலாம், அது உங்கள் மேனேஜராக இருக்கலாம், அது உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளாகவே இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும், இந்த காரியம் இப்படி மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அது மாறுறதுக்கு ஏசப்பா சொல்லி தந்த ஒரு ஃபார்முலா, நீங்கள் விதைக்க போகிறீங்க, அதை திரும்ப ஆண்டவர் விளைய செய்ய போகிறார். பைபிள் அழகாக சொல்லுவார், நான் நட்டேன் அப்போல்லாம் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிற ஒரு கர்த்தர். நல்லதையே நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இந்த ஆவின் கனிகளை விதைப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறத நம்மளே பார்க்க போகிறோம். அழுதுட்டு தான் விதைக்க போகிறோம்.
ஆனால் திரும்ப அறுத்த அரிக்கட்டுகளை சுமக்கும் போது கம்பீரத்தோட சுமக்க போகிறோம், சாட்சி சொல்ல போகிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.